வெல்கம் டு மை லாஸ்ட் ஹோம் டூர். இந்த வீட்டில் இந்த வீடியோ தான் கடைசி ஹோம் டூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பாசிபிளி ஹோப்ஃபுல்லி 2025 நாங்கள் எங்களோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஹாலு. இது வந்து 1 BHK வீடு. ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி ஒரு ரோபோ வேக்கம் வாங்கியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தனி வீடியோவாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் அதுவே வந்து 10 நிமிஷம் ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்குது, என்ன ரேட், அது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் சோஃபா பற்றி சொல்லணும், அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் ஏன் இப்போ இது ஹோம் டூர்னா 10 மாதம் முன்னாடி கடைசியாக ஹோம் டூர் போட்டிருந்தேன். நடுவில் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க மறுபடியும். அதனால மறுபடியும் வந்துட்டு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னொரு ஹோம் டூர் போடலான்றது. உங்களுக்கு பார்க்கும்போது விசிபிளாக உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இன்னும் நிறைய பேர் ஏன் வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புது வீடு ஏன் கட்டுறீங்க, அவங்க வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஏன் நீங்கள் வேற வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் சொல்கிறேன். அண்ட் வீடு அழகா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் நான் ஒரு விஷயம் இதுலேயும் வந்துட்டு ஏன் அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சோஃபா பற்றி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, சோஃபா வந்து கலர் மாறி இருக்கும். நீங்கள் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது அடியில் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு, உட்கார முடியல. அதனால அதை வந்து நாங்கள் திரும்ப மாற்றினோம். அதே சோஃபா தான், ஸ்ப்ரிங் எடுத்துட்டு அடியில் வந்து ப்ளைவுட் போட்டாங்க. ஸோ வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து புது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி துணியை வந்துட்டு பிளாக் கலர்ல மாத்திட்டோம். நான் ஆக்சுவலாக கிரே போடலான்னு நினைச்சேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து பிளாக் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஸோ பிளாக்காவே மாத்திட்டோம். எப்படி இருக்கு சோஃபா அப்படின்னு சொல்லுங்க உங்களோட அபிப்பிராயத்தை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நேர்ல பார்க்க நல்லாவே தான் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு வீடு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் பெருமையா சொல்லலை, பட் வந்துட்டு ஒவ்வொரு ஹோம் மேக்கர்ஸும் ஹவுஸை வந்து ஹோமா மாத்துறாங்க. எல்லா ஹோம் மேக்கர்ஸும் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங்காக இல்லை அப்படின்னாலும் சரி. ஏன்னா அதில் அவங்க வீட்டில் அவ்வளோ இன்புட்ஸ், ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பண்ணணும் இப்படிலாம் பார்த்து வச்சுருக்காங்க. அண்ட் அதோட நம்ம டீக்ளட்டர் பண்ணி மினிமைஸ் பண்ணும்போது வீடை க்ளீனாக வச்சுக்கிறதும் வீடை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான, ரொம்ப கஷ்டமே படாத ஒரு விஷயமா இருக்கனால தான் என் வீடு அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடு ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 4 years முன்னாடி இதே வீடை வந்து கன்றாவியா இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என்னோட ஒரு பழைய லிவிங் ரூம் டூர் வந்துட்டு நான் மேக் ஓவர் பண்ணியிருப்பேன், பயங்கர டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம்னு. அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து திங்ஸை மினிமைஸ் பண்ணது தான். ஸோ வந்துட்டு ஒரு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அதை வந்து மாளிகையாக மாற்றலான்னா உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே வீடை ரொம்ப அழகாக வச்சுக்க முடியும். மேனேஜ் பண்ணுறது ஈஸி. எப்போவுமே வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாத்தையும் விட நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுக்கணும். அதுதான் வந்து நான் இந்த ஒரு 1.5 வருஷம் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் கற்றுக்கிட்டது. அண்ட் வந்து இந்த வீடு சில பேர் பார்க்கும்போது மினிமலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மினிமலிஸ்ட் வீடெல்லாம் எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்ட் வீடியோஸ் தான் பாப்புலர். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு வெளிநாட்டுக்காரவங்களோட தான் நிறையா மினிமலிஸ்ட் வீடியோஸ் இருக்கும். நம்ம இந்தியன் கிச்சனில் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பைசஸ், நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மினிமைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு, பழைய டெக்கோர் வீடியோஸ், நான் 2 years முன்னாடி போட்ட ஹோம் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் எவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நிறையவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மினிமலிசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. அதனால தான் எத்தனை பேர் என்னை திட்டினாலும் திரும்பவும் மினிமலிசம் பற்றியே போட்டுட்ருக்கேன். ஏன்னா அதில் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது ஏன் இந்த வீடு வந்துட்டு நாங்கள் மாற்றுறோம், வேற வீடு ஏன் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு உடனே போகணுன்னு வச்சிருக்காரு, இன்னொரு புது ஜேர்னிக்கு எங்களை ரெடி பண்றாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அவர் தான் என்னை அவங்க வழி நடத்துறான்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருக்குமே கனவு இல்லம், ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம வீடு கட்டணும், ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கும் இருந்தது. எனக்காவது ஒரு வருஷம் ஏதாவது ஒரு நாள் ஒரு 40+ இயர்ஸ்ல வந்து நம்ம கட்டுவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நாங்க நினைக்கல. கடவுள் கிருபையில இவ்வளோ சீக்கிரம் நடக்குது. அது நல்லபடியா முடிக்கணுங்கிற அதிக பொறுப்பும் இப்ப இருக்கு எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஃபுல் கமர்ஷியல் பர்பஸ் தான். அதாவது ஃபுல்லா ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு தான். அந்த அபார்ட்மெண்ட்ல 7 வீடு இருக்கும். அதுக்கும் இந்த சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் எனக்கு வந்து நான் நிறைய டிஃபரன்சஸ் பார்க்குறேன். ஏன்னா அபார்ட்மெண்ட் கட்டும்போது இந்த 2D டிராயிங் போடுவாங்க இல்லையா? அதுல மட்டும் கிச்சன் வந்து பெருசா இருக்கணும், ஈஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கணும், அப்பதான் நல்லா வெளிச்சம் வரும். இந்த மாதிரிலாம் தான் நான் வந்து சில இன்புட்ஸ் கொடுத்தேன். அண்ட் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் தான் கொடுத்தேன். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப வெளியில வந்து பார்க்கறதுக்கு எலிவேஷன் இப்படி இருக்கணும் அப்படிலாம் எதுவும் சொல்லல. சொந்த வீடு அப்படின்னு வரும்போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யும் போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா நான் அவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன். சிவில் இன்ஜினியர்ஸ் என்னெல்லாம் பண்றாங்கங்கிறதுல இருந்து என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, விலை எங்கேயாவது குறைக்கலாமா, இல்லை விலை கூட இருந்தாலும் தரமா இருக்குமா, எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செங்கல் செங்கலா பார்த்து கட்டுவோங்கிற மாதிரி ஒன்னொன்னா பார்த்து பண்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே கனவு இல்லம் வந்து ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு, உங்களோட கனவு வந்து எப்படி இருக்கணும் உங்க வீடு அப்படிங்கிறத முடிஞ்சா சின்னதா டிஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மாதிரியே கண்டிப்பா உங்களோட கனவு வந்து நிறைவாகும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ், உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஹாலு, கிச்சன் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுதான் ஒரு பெட்ரூம். ஸோ இதுதான் எங்களோட வீடு. பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ள வந்துட்டு அதாவது கபோர்ட்ஸ்குள்ள, ஷெல்ஃப்குள்ள, அதுக்குள்ளெல்லாம் நான் நிறைய திங்ஸ் குறைச்சிருக்கேன். அதோட நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண போறோங்கிறனால அந்த வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நான் குறைச்சிருக்கேன். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, புது வீட்டில் வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு லாஃப்ட்லாம் வந்துட்டு வேணானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அப்புறம் தான் ட்ராலிலாம் வைக்கணுமே, அதுக்கு லாஃப்ட் வேணுமேனு சரி பெட்ரூம்ல மட்டும் லாஃப்ட் வைங்க, கிச்சன்ல லாஃப்ட்லாம் வைக்காதீங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்துட்டு ஹால்லெல்லாம் வந்து ஷெல்ஃப் வேணாம் இப்படிலாம் சொன்னேன். இன்ஜினியர் வேணாமா, இங்க ஷெல்ஃப் வேணாமா அப்படின்னு கேட்டாரு. நம்ம கிட்ட அவ்வளோ திங்ஸ்லாம் இல்லை, அவ்வளோ வைக்கிறதுக்கு தேவையில்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் எங்க வீட்ல இருந்து இங்க வரும்போது. ஸோ எங்க அப்பா அம்மா இல்லாதனால நிறைய திங்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதை விட இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷிஃப்டிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் புது வீடு கட்டுற டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்பதான் பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு லிண்டல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த பேஸ்மெண்ட் முடிக்கும் போது ஒரு மாதிரி மைண்ட் செட்ஸ் இருந்தது. ஸோ லிண்டல் வரும்போது இல்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றோம். ஸோ கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபினிஷ் ஆகும்போது நீங்க கேட்குற டிப்ஸ்லாம் சொல்றேன். உங்களுக்கு குறிப்பா என்ன மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இல்லைன்னா எனக்கு இமெயில் கூட பண்ணலாம். இமெயில் ஐடி வந்துட்டு நம்ம அபவுட் பேஜ்ல வந்து இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணுமோ புது வீடு கட்டுறதுக்கு அதெல்லாம் நான் கொடுக்குறேன். எங்களது பார்த்தீங்கன்னா வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 2 BHK தான் கட்டுறோம். 1200 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம். நாங்க இப்போ இருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீடு. இது நாங்க மாடியில இருக்கோம், கீழே மாமியார் இருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட். ஹால் மட்டும் நல்ல பெருசு, 16க்கு 22 இருக்கும். கிச்சன் வந்து 11க்கு 10, ரூம் வந்து 16க்கு 11. இதெல்லாம் புது வீடு கட்டுறதுக்காக இதெல்லாம் நாங்கள் மெஷர் பண்ணோம். ஸோ அதனால தான் வேகமாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.